Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோவில் 11th தமிழ் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா 2024லேருந்து 21 வரைக்கும் கிட்டத்தட்ட 4 இயர் கொஸ்டின்ஸோட கம்பேரிசன் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்கலாம், லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சரிங்களா, டாப் மோஸ்ட்டாக என்னென்ன படிக்கணும், அதே மாதிரி மெட்டீரியல் மினிமம் லெவல் மெட்டீரியல் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் அதை படித்தாலே போதுமானதாக இருக்கும், 100% ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். ஸோ ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இந்த கொஷின் பேப்பர் ஒன்ஸ் பார்த்துங்க. இந்த கொஷின் பேப்பர்ஸ் மட்டும் இல்லை, 2024, 23, 22, 21 ஃபைனலாக இது வந்து 20. இது மெயினாக மார்ச் மந்தில் நடந்த கொஷின் பேப்பர்ஸு. ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வருது. ஸோ 1 மார்க்ஸ் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நடந்த தமிழ் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து 12th நடந்தது, அதில் வந்து 1 மார்க்ஸ் ஒரு சில பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க, ஒரு சில பேர் சரியாக பண்ணலை. ஸோ 1 மார்க்ஸ் வந்து நல்லா பண்ணிச்சிருங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் படித்தாலே நீங்கள் வந்து 3 கொஷினில் 2 அல்லது 1 கண்டிப்பாக ஆன்சர்ஸ் பண்ணலாம். ஒரு சில டைம் 3 கொஷினுமே என்ன பண்ணலாம், ஆன்சர்ஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மதீனா நகரம், இது வந்து 2020 கொஷினு, ஆனால் 24 இதுலேருந்து கேட்டிருக்காங்க, 22 இதுலேருந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. ஒழுக்கம் பொறுமையும் முனைப்போல் யாருக்குள். ஸோ செய்யுள் உரைநடையில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸில் இந்த கொஷின் ரிப்பீட்டடாக 2 வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. இந்த தமிழர்கள் புகழ், மதீனா நகரம் இதெல்லாமே நல்லா படிச்சுங்க. உழைப்பாளிகளின் தோல் வலிமையால் விளைந்தன. ஸோ ஒவ்வொரு வருஷமும் புதுசாக இருக்கிற கொஷினை எடுப்பாங்க சரிங்களா. அதனால் ரிப்பீட்டடும் வரும், ப்ளஸ் வந்து புதிய கேள்வியும் கேட்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தே இருக்க மாட்டீங்க, இப்படி இருக்கா தமிழில் அப்படின்னு ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். மோஸ்ட்லி 90% ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா நியூவாக இருக்கும். அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவை. நம்ம 2 ஆன்சர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2மே ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நாழிக்குள் பார்த்தீங்கன்னா 22 இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க. இந்த ஃப்ரெஸ்கோ அப்படிங்கிற கொஷின் ரொம்ப முக்கியம், அந்த இதை படிச்சிருங்க. தொழு உரம் பார்த்துருங்க. அதே மாதிரி இது வந்து மொழிபெயர்ச்சி வினாக்கள் வந்து வருஷம் சேஞ்சஸ் ஆகும். ஸோ இந்த உயிர் மெய்யீர் மட்டும் ரிப்பீட்டடாக நிறைய டைம் கேட்டிருக்காங்க, அது வந்து பார்த்துருங்க. ஸோ இது வந்து மாற்றி நமக்கு வரும். அதே போல் செய்யுள் உரைநடையில் இருக்கிற 4 மார்க்ஸ் பாருங்கள். இந்த சலச வாயுவில் செங்கல் பாயம், இது வந்து 23 இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதே 23 இயர் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா சேர நாடு செல்வம் மிக்கது. ஸோ ஏன்னா நம்ம 2 தான் ஆன்சர்ஸ் பண்ணோம். இந்த 20 கொஸ்டின் வந்து 23 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு போயிருந்தாங்கனாலே போதும், இந்த 2 கொஸ்டின்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்கலாம், ஆன்சர்ஸ் வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ அதே தான் இப்பயும். அதனால் ரிப்பீட்டடாக சரிங்களா 24, 23, 22, 21 இந்த இயர் கொஸ்டினை கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு போங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உரைநடையில் இருக்கிற 4 மார்க்ஸ் பாருங்கள். இங்கே வந்து 23 கேட்டிருக்காங்க, அதே மாதிரி இங்கேயும் சரிங்களா. இங்கே ஆன்சர்ஸ் பண்ண வேண்டியது 2 தான். இதுவுமே சரிங்களா 20 கொஸ்டினை 23 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு போயிருந்தாங்கன்னா இதை ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களுக்கும் அதே தான், நீங்களும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துருங்க. கட்டளை கோவில்கள் பற்றி, வேதிக்கிழப்பில்லா பூச்சிக்கொல்லி, இந்த ஆனந்தங்கரை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அதை வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து அணிகளில் பார்த்தீங்கன்னா இந்த வேற்றுமணி, உருவக அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி பார்த்தீங்கன்னா 2 இயர் கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க, அதை வந்து நல்லா பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த அன்னை, சுற்றுச்சூழல் ஏதேனும், இது வந்து இருக்கக்கூடியது, இதை வந்து பார்த்துருங்க. தமிழாக்கம் டிரான்ஸ்லேஷன் கொஸ்டின்ஸு. ஸோ எது படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நம்ம அப்லோட் பண்ணது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோவில் சொல்லுவோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6 மார்க் இங்கே 3 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இயர் கொஸ்டினில் ரிப்பீட் இருக்குது. ஸோ 24லுமே இதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தலையின் இல்லற பாங்கினை பற்றி செவிலித்தாய் நாற்றாயிடம் இழந்த குருவன, இறைவனின் பெருமையை தெரிவிக்கும் திருச்சாயல் மூலம் மாணிக்க வாசகரின் மொழி விளையாட்டு வரி, அந்த சுந்தர ராமசாமி நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும், இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சிம்போனி தமிழும் ஆஸ்கர் தமிழும், அது வந்து பார்த்துருங்க. வாடிவாசல், யானை டாக்டர். ஸோ கதையை வந்து ஜென்ரலாக படித்து வச்சுங்க. ஒரு 2-3 கதை சொல்லி ஷேர் பண்ணாலே போதும், ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளார நமக்கு வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணிடும், மெமரி ஆகிடும். ஸோ இந்த கொஷினை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ இந்த கொஷின் கூடவே 21லேருந்து 24 இயர் கொஸ்டினை நல்லா பாருங்கள். ஸோ 1 மார்க்ஸை தவிர மற்றது எல்லாமே நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் பண்ணலாம். ஈவன் மொழிபெயர்ச்சி வினாக்கள் எல்லாமே என்ன பண்ணலாம், ஆன்சர்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பிடிஎஃபோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணுறேங்க. ஸோ அதுவே போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.